வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காசு இருக்குது பார்த்தீங்களா, காசு இதில் போட்டோம் அப்படின்னா இது வந்து ரோபோ வந்து சாப்பிட்ரும். காசை சாப்பிட்றக்கூடிய ஒரு ரோபோ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து உண்டியல்னே சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஃபுல்லாக பண்ணேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்டியல் செய்யுங்கன்னு கேட்டாங்களா. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் உண்டியல்னே சொல்லலாம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காசை சாப்பிட்றக்கூடிய ஒரு ரோபோ வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கியர் மோட்டார் வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கினேன். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அது தேவை. அதுக்கடுத்து 9 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்று தேவை. அதுக்கடுத்து கனெக்டரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ் குச்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 ஐஸ் குச்சி வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கட்டுக்கம்பி தேவை. கட்டுக்கம்பி வந்து அதுவும் கொஞ்சம் போல தான் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு லென்த்துக்கு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அட்டைப்பெட்டி உங்கள்கிட்ட சதுரமாக இருந்தாலும் சரி, செவ்வகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்டட் ஷேஃபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சுருட்டி கூட ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 பார்ட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 பார்ட்டாக வந்து வெட்டியிருக்கேன். இதில் வந்து ஒன்று மேலே உள்ளது வந்து வாய் வந்து சின்ன பகுதியாக இருந்தால் போதும். நம்ம வாய்க்கு வந்து பல் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 4 பல் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இதில் வந்து ட்ராயிங் கூட வரைஞ்சிக்கோங்க. நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சிட்டு அப்படியே கூட விடலாம். நான் வந்து இந்த மாதிரி பல் வந்து வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி 4 பார்ட்டாக 4 பல் வரைஞ்சிட்டு அதை வந்து நான் வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி 4 இதையும் வெட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து அந்த பல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து மேல் பார்ட்டை வந்து கரெக்டாக வந்து பொசிஷனில் உள்ள வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த பல்லை வந்து நோட் பண்ணிக்கலாம், எங்கே பொசிஷனில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்படின்னா தான் வந்து அந்த கரெக்டான அந்த இதில் வந்து முக்கோணத்தில் வந்து ஃபிட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 1லேருந்து வரிசையாக வந்து அழகாக இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நான் வரிசையாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அடுத்து பாருங்கள், சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஒரு பொம்மை வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து திறக்கும் போல் வாயில் வந்து பல்லாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மேல் பார்ட்டை வந்து கொஞ்சம் ரவுண்டட் ஷேப்புக்கு வந்து வெட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, தெரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா, கட்டு கம்பியை ஒரு லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு நான் வளைக்கிற மாதிரி வளைங்க. ஏதாவது ஒரு பகுதியை வந்து ஓரமாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி பானா சேஃப் வந்து நடுவில் வரணும். ஒரு பெண்டு வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வச்சு வளைச்சிக்கோங்க. நான் வளைக்கிற மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பானா சேஃப் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த பானா சேஃபில் வந்து வளைச்சி விட்டுட்டு அதை வந்து நடுவில் வந்து இங்கனக்குள்ளே தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்போ தான் கியர் மோட்டார் வந்து சுத்தம் போல் நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன வந்து கரெக்டாக நம்மளுக்கு சுத்தம். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த பானா சேஃப் வந்து ஓரமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு எனக்கு. அதனால் இந்த மாதிரி சுற்றியும் பார்த்துக்கோங்க, கரெக்டான இதில் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கியர் மோட்டாரை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கியர் மோட்டாரில் வந்து கொஞ்சம் அந்த ஐஸ் குச்சியில் வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வச்சு எந்த இதில் வந்து சுத்தம் போல் கரெக்டாக வந்து வருதோ அங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைக்கிறேன். வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கம்பியை வந்து அப்படியே அழுத்துது பார்த்திங்களா, அழுத்தி கீழே இறங்கும் போல் இன்னொருக்கு அந்த கம்பியை வந்து விட்டுறணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஐஸ் குச்சியில் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நோட் பண்ணிக்கிறேன். நான் நோட் பண்ணுற மாதிரியே நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் ஐஸ் குச்சியை வந்து வெட்டணும். கரெக்டாக வந்து கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் அது வந்து சுத்தம் போல் வந்து பார்த்திங்கன்னா வாய் திறக்கும், அடுத்து மூடும், வாய் திறக்கும் மூடும். இந்த மாதிரி வந்து முன்னப்பின்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து லென்த்தாக விட்டிங்க அப்படின்னா சிக்கிட்டு அது வந்து வாய் திறக்காது. ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் குச்சியை வந்து இந்த மாதிரி தேய்ச்சே நான் எடுத்துக்கிறேன். வெட்டுனா ஐஸ் குச்சி வந்து பிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்து கியர் மோட்டாரில் வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 2 ஐஸ் குச்சி எடுத்து மேலே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க, அந்த கட்டு கம்பி வர அளவுக்கு.
வச்சுட்டு அதை வந்து நம்ம கையாக வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 கையை வந்து நம்ம பக்கத்தில் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அந்த பானா சேஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கை வந்து முன்னே இருக்குது அப்படின்னா அந்த பானா சேஃப் வந்து அங்கிட்டு எதுக்க வந்து நேராக இருக்கணும். இந்த அளவுக்கு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கையை வந்து வாய்க்கு போயிட்டு அதுக்கடுத்து கீழே வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். 2 கையையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போனா தான் நடுவில் வந்து காயின் வந்து வைக்கும் போல் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து பிடிச்சிங்கனாலே போதும், செட் ஆகிக்கிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கியர் மோட்டாரை நம்ம சுற்றி பார்த்தா தெரியும் பாருங்கள், தூக்குது இறக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. நம்ம கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர் மோட்டார் வந்து அதை அழுத்திட்டு இங்கிட்டு வரப்போ வந்து ரிட்டன் வந்துடும். அப்போ போல் கை வந்து மேலே வந்துட்டு கீழே இறங்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதுக்கடுத்து கியர் மோட்டாரை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கார்ட்போர்டை வந்து கீழே ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தூக்கம் போல் வந்து இது வந்து மேலே வந்து தூக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கனெக்ஷன்ஸை வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக வந்து 2 தையும் வந்து கார்ட்போர்டு இருக்குது பார்த்திங்களா, கார்ட்போர்டை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி 2 தையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அப்போங்கும் போல் நம்மளுக்கு 2ம் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 2மே நல்லா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வந்து இந்த மாதிரி 2 சைடும் பெண்டாக வச்சுக்கோங்க. வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ் குச்சியில், அந்த இதில் வந்து இதை வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அப்படி வச்சா தான் நம்மளுக்கு வந்து குச்சி வந்து ஃபஸ்ட்டு டைரெக்ஷன்லேயே நம்ம மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அப்போ போல் தான் ஈஸியாக வந்து தூக்கம் போல் வந்து வாய்க்குள்ளே வந்து காயின்ஸ் வந்து விழுகும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் நிறையா ஹோல் வந்து போட்டு எந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகும்னு நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக நீங்களும் ஃபிட் ஆகிற ஸ்டேஜ் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த முன்னாடி இங்கனக்குள்ளே வச்சா கரெக்டாக தூக்கம் போல் வந்து கரெக்டாக வந்து அது வந்து காயின் வந்து உள்ளக்க விழுகுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக தூக்கம் போல் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எங்கே வந்து ஃபிட் ஆகுதோ அங்கே வந்து அந்த இதை வந்து ஜாயிண்ட்டை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராகவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அந்த கம்பி மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு உள்ளக்க கூடி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து சூப்பராகவே ரோபோ வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சூப்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கனெக்ஷன் தான். நம்மளுக்கு வந்து சுவிட்ச் வந்து எப்படி எது ஆக்ட் ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த காயின் வைக்கிறோம் பார்த்திங்களா, காயின் வைக்கும் போல் 2 கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக வந்து ஒரு கனெக்ஷனை வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு கனெக்ஷனை வந்து மோட்ரு கனெக்ஷனை வந்து 2 தான் பிரித்து வந்து முன்னாடி வந்து வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சின்ன கம்பி இல்லைன்னா தகடு இருந்தால் கூட எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் அலுமினியம் ஃபாயிலை வந்து நல்லா மடக்கி விட்டு கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த தட்டில் வந்து ஈஸியாக வந்து 2யும் பக்கத்தில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். அப்போ போல் வந்து காயினை வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். காயின் வந்து அங்கிட்டு விழுந்த பிறகு வந்து கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால் பழையபடி அப்படியே நின்றுக்கிறோம். ஸோ அதனால் கரெக்டாகவே ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த தட்டு மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து 2 கனெக்ஷனையும் பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும். சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காயின் ஈட்டிங் ரோபோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம காயினை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், ஜாயிண்டடாக வச்சு பாருங்கள், ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே ஒர்க் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி குதிச்சு வரும். அந்நேரம் வந்து நீங்கள் அந்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கம்பியை. அப்போ போல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கனெக்ஷன் வந்து சரியாக இல்லை. அப்போனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே விழுந்துருச்சு. நான் 2-3 தடவை வச்சேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், உள்ளக்கு போயிடுச்சு. உள்ளக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து பாருங்கள், வயரே பிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து வயரை வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் சால்ட்ரிங் கூட வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நல்லா கனெக்ஷன் வந்து நல்லா கொடுத்துக்கோங்க.
நம்மளுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது வந்து நான் வெளியே வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. சூப்பராகவே இருக்குது. கடைசி வந்து நல்லா கரெக்டாக இருக்குது, சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. மெதுவாக வந்து மோட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் நம்ம கியர் மோட்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அழகாக வந்து ஒரு காயினை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கடுத்து மெதுவாக இறங்குது, நல்லாவே ஒர்க் ஆச்சு. சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இன்ட்ரப்ட் ஆகும், ஆனால் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோபோ சீரியஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணலாம். நிறைய ரோபோ சீரியஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.